இந்த ஹுத்துபாவிலும் ஒரு சில முக்கியமான துஆக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கடைபிடிப்பதற்காக. அதிலே ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, நம்ம எல்லோருக்கும் பாடமான துஆவும் கூட. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இது குர்ஆன்ல ரப்பனா ஆத்தினா என்று வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும்போது அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்று முன்னுக்கு அல்லாஹும்ம என்பதை சேர்த்து ஓதுவார்கள். சுப்ஹானல்லாஹ், இதை சஹாபாக்கள் நோட்டமிட்டு வந்து சில சஹாபாக்கள் எப்போது துஆ கேட்க போனாலும் இந்த துஆவையும் சேர்த்துக் கொள்வார்கள். எப்ப துஆ கேட்டாலும் இந்த துஆவையும் அவர்கள் அந்த துஆவிலே இணைத்துக் கொள்வார்கள். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இதில் என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம ரப்பனா, யா அல்லாஹ் எங்களுடைய இரட்சகனே, ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எங்களுக்கு உலகத்தில் நன்மையை நல்லதை தருவாயாக. வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையும் நல்லதையும் தருவாயாக. வ கினா அஸாபன்னார், நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. இதுதான் அந்த துஆ. ஆனால் இது ஜவாமிஉல் கலிம் என்று சொல்வார்கள். ஜவாமிஉல் கலிம் என்று சொன்னால் சொற்சுருக்கமும் பொருட்செறிவும் நிறைந்தது. சிம்பிளான 4-5 வார்த்தைகள், ஆனால் அதில் இருக்கிற கருத்து முழு தீனையும் உள்ளடக்கியது, முழு உலகத்தையும் உள்ளடக்கியது, முழு ஆখিরাத்தையும் உள்ளடக்கியது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு நலவை தருவாயாக. என்ன நலவு? தீனிலே நலவை தருவாயாக, எங்களுடைய மார்க்கத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய குடும்பத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய உடலில் நலவை தருவாயாக, எங்களுடைய விவசாயத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய வியாபாரத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய கல்வியிலே நலவை தருவாயாக. எல்லா நலவையும் கேட்கிற ஒரு துஆ தான் இது. ரப்பனா அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. அடுத்தது வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் நலவை தருவா. மறுமை என்பது எப்போது ஸ்டார்ட் ஆகிறது? மௌத்தானதிலிருந்து மறுமை ஸ்டார்ட் ஆகிறது. அப்ப மௌத்தானதிலிருந்து நலவை தருவாயாக, கேள்வி கணக்கை இலகுபடுத்துவாயாக, கபருக்குள்ள கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்கை இலகுபடுத்துவாயாக, கபரை விசாலமாக்குவாயாக, கபரை சூன பூஞ்சோலைகளில் ஒன்றாக ஆக்குவாயாக, மறுமையிலே எழுப்புகிற போது உன்னுடைய அரசின் கீழ் நிழல்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, மறுமையிலே நீ கேட்கிற கேள்விகளையும் எனக்கு நீ இலகுபடுத்துவாயாக என்கிற எல்லாமே அதற்குள் வருகிறது. இறுதியாக வகினா அஸாபன்னார், நம்முடைய அல்டிமேட் டார்கெட், ஒரு முஸ்லிமுடைய ஆக உயர்ந்த கட்ட லட்சியம் நரகத்திற்கு போய்விடக்கூடாது. நரகத்திற்கு நாம் எக்காரணம் கொண்டும் நுழைந்து விடக்கூடாது. நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் யாரும் போய்விடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த நரகம் போய்விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஆசை, நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய முயற்சி, நம்முடைய தியாகம் எல்லாமே அதற்காகத்தான். அதையும் கேட்கிறோம். வகினா அஸாபன்னார். உண்மையிலே ஈஸியான ஒரு துஆ, பாடமான ஒரு துஆ. ஆனால் பிராக்டிஸ் பண்ணுகிறோமா? ஓதுகிறோமா? சுஜூதிலே ஓதலாம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். சுஜூதில் ஓதலாம். அத்தஹியாத் ஓதி முடிஞ்சதுக்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு ஓதலாம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். தஹஜ்ஜத் தொழுது விட்டு துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறோம், அந்த துஆவில் சேர்த்து கொள்ளலாம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனால் தவாப் செய்வோம். தவாப் செய்கிற போது ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ஜருல் அஸ்வதிற்கும் இடையில் வரக்கூடிய அந்த கேப், ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ஜருல் அஸ்வதிற்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளியில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்று ஓதுவது சுன்னத். அதல்லாமல் ஒவ்வொரு சுற்றிலும் ஓதலாம், சஅய் செய்யும் போது ஓதலாம், பிரயாணத்தில் இருக்கும் போது ஓதலாம். ஆனால் நம்ம இதுக்குரிய முக்கியத்துவத்தை உணராத காரணத்தினால்
எல்லோருக்கும் பாடமாக இருந்தும் நாம் ஓதாமல் இருக்கிற ஒரு துஆவாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல் அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான துஆ. அவர்கள் சொல்லுகிறார்கள், மகளே ஃபாத்திமாவே, காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை நீ தொடர்ந்து ஓதிக்கொண்டு வா என்று சொன்னார்கள். என்ன துஆ என்றால், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். யா ஹய்யு என்றால் அல்லாஹுடைய ஒரு பெயர், கய்யூம் என்பதும் அல்லாஹுடைய ஒரு பெயர். இப்போ அல்லாஹ்வை அழைக்கிறோம். யா ஹை என்றால் உயிரோடு இருப்பவன், யா கய்யூம் என்று சொன்னால் நிலையாக இருப்பவன். உயிரோடு இருப்பவனே, நிலையாக இருப்பவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய கருணையை கொண்டு உன்னிடம் நான் உதவி தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அது ஒரு கெஞ்சுகிற ஒரு தன்மை. இது அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக மன்றாடுகிற ஒரு ஸ்டைல். பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன். எதுக்கு உதவி தேடுகிறேன்? என்னுடைய எல்லா காரியங்களிலும் உன்னிடம் உதவி தேடுகிறேன். அதான் இதுவும் ஜவாமிஉல் கலிம் என்கிற சுருக்கமும் பொருட்செறிவும் நிறைந்த ஒரு துஆ. என்னுடைய எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன். உன்னுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. எனவே என்னுடைய தொழிலிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன், என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன், என்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதிலே உன்னுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன், என்னுடைய விவசாயத்திலே உன்னுடைய தொழிலை எதிர்பார்க்கிறேன், உதவி எதிர்பார்க்கிறேன், என்னுடைய நோயிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன் என்று யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ். யா அல்லாஹ், என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்கி வைப்பாயாக. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ். யா அல்லாஹ், என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்கி வைப்பாயாக. வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். ஒரு செகண்ட் கூட என்னை நீ உன்னுடைய உதவி இல்லாமல் விட்டு விடாதே. சுப்ஹானல்லாஹ். வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன்னா கண் சிமிட்டுற டைம். ஒரு செகண்ட் கூட உன்னுடைய உதவி இல்லாமல் என்னை நீ விட்டு விடாதே, உன்னுடைய உதவி எனக்கு தேவை. ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தால் கூட, ஒரு ஷாப்பிங் பேக்கில் உள்ள ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தால் கூட உன்னுடைய உதவி எனக்கு தேவை. நான் பைக்கில் செல்ஃப் ஸ்டார்ட் அடிப்பதோ அல்லது கிக்கரில் ஸ்டார்ட் அடிப்பதோ உன்னுடைய உதவி தேவை, இல்லாமல் என்னால் முடியாது. அப்போ என்னிடத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்கள், இயலாமைகளை காரணமாக வைத்து யா அல்லாஹ், நீ என்னை கைவிட்டு விடாதே, உன்னுடைய உதவியை நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். ஒரு அற்புதமான துஆவா இல்லையா? இது எப்போ ஓதுறது? ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓத சொன்னார்கள். எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்றோம்? சிம்பிள் துஆ. பெரிய நீண்ட துஆக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவும் இல்லை, உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு புதிய துஆவை சொல்லவும் இல்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தைகள். ஆனால் எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கேள்வியாகும். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். காலையில் என்று சொன்னால் ஃபஜ்ரிலிருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள டைமில் எப்போ அதை ஓதிக்கொண்டால் ஓகே. மாலை என்று சொன்னால் அசர தொழுதலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உள்ள டைமில் எப்போது ஓதிக்கொண்டாலும் சரி. அப்போ இந்த துஆவையும் பாடமாக்கி நாம் ஓதுவது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான ஏராளமான துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவ்வாறான துஆக்களை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அவற்றை நடைமுறைப்படுத்த நாம் முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.